கோச்சடை வெற்றிக்கு பின் வேலுநாச்சியாரின் வீரப்படை மதுரை நகரை அடைந்தது. மேலமாசி வீதியில் கம்பீரமாக நடை போட்டது. மதுரை மீனாட்சி கோயிலுக்கு வெளிப்பக்கத்தில் வேலுநாச்சியாரின் போர்த்தேரும் உடன் வந்த வாகனங்களும் குதிரைகளும் நிறுத்தப்பட்டு அனைவரும் மதுரை மீனாட்சியை வணங்கி மகிழ கோவிலுக்குள் சென்றனர். வேலுநாச்சியார், வெள்ளச்சி, மருது சகோதரர்கள், குயிலி, கவிஞன் வைரவன் ஆகியோர் முன்வரிசையில் செல்ல மற்றவர்கள் அவர்களை பின்தொடர்ந்தனர். கோவிலில் குடியிருக்கும் மீனாட்சியை தரிசிக்க அனைவர் உள்ளமும் ஆவல் கொண்டன. ஆனால் கவிஞன் வைரவன் மட்டும் விருப்பமின்றி செல்வதை அவனது முகமே வெளிக்காட்டியது. கோவிலின் மூலஸ்தானம். மீனாட்சி கிளிப்பச்சை நிறத்தில் ஆடை உடுத்தி கழுத்து நிறைய நகைகளிட்டு கம்பீரமாக காட்சியளித்தாள். பக்தர்கள் சிலர் தரையில் விழுந்தும் கன்னங்களில் கைகளால் தட்டி கொண்டும் தங்கள் பக்தியை வெளிப்படுத்தினர். இவற்றையெல்லாம் கவிஞன் அருவருப்போடு பார்த்து மனதிற்குள் சிரித்து கொண்டான். வேலுநாச்சியாரின் தோற்றத்தையும் கம்பீரத்தையும் கண்ட கோவில் அர்ச்சகர்கள் எவரென்று தெரியாமல் விழித்தனர். அவர்கள் அருகில் சென்ற சின்ன மருது வேலுநாச்சியார் பற்றிய விவரங்களை சொல்ல ஓடோடி வந்து வரவேற்றனர். மீனாட்சிக்கு அர்ச்சகர் கற்பூர ஆராதனை நடத்தினர். அனைவரும் விழிமூடி தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தனர். ஆனால் கவிஞன் வைரவன் மட்டும் மீனாட்சி பக்கம் திரும்பாமல் வேலுநாச்சியாரை நோக்கி தொழுது கொண்டிருந்தான். அப்போது வேலுநாச்சியார் கழுத்தில் தொங்கிய வைரத்தாலி கவிஞனின் கண்ணில் பட்டது. அது அவன் உள்ளத்தில் ஆச்சரிய குறிகளை அள்ளி தெளித்தது. வேலுநாச்சியாரின் கணவர் மன்னர் முத்துவடுகநாதர் இறந்து 8 ஆண்டுகள் உருண்டோடி விட்டன. இருப்பினும் அவரது கழுத்தில் இப்போதும் தாலி தொங்குவது ஏன் என்ற சந்தேகம் கவிஞனை பற்றி கொண்டது. அவன் விழிகள் வேலுநாச்சியாரின் கழுத்திலேயே நிலை கொண்டிருக்க அவன் கவனம் ஏதேதோ சிந்தனையில் சிக்கி தவித்தது. தாயே, பிரசாதம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அர்ச்சகரின் குரல் கேட்டு வேலுநாச்சியார் விழி திறந்தார். எரியும் கற்பூரத்தை தொட்டு வணங்கிவிட்டு அர்ச்சகர் கொடுத்த திருநீற்றை நெற்றியில் இட்டுக்கொண்டு மீதி இருந்ததை தலையிலும் வாயிலும் போட்டுக்கொண்டார். தொடர்ந்து அனைவரும் தங்கள் நெற்றியில் பயபக்தியுடன் திருநீற்றை பூசி மகிழ்ந்தனர். அர்ச்சகர் கவிஞன் முன் கற்பூரத்தட்டை நீட்டினான். வேலுநாச்சியார் மீதே கவனம் பதித்திருந்த கவிஞன் அதிலிருந்து விடுபடாமல் எந்திரத்தனமாக திருநீற்றை எடுத்துக்கொண்டான். தெய்வ தரிசனம் முடிந்தது. அனைவரும் கோவிலுக்குள் இருக்கும் பொற்றாமரை குளத்திற்கு சென்றனர். சிறிது நேரம் இங்கே ஓய்வெடுத்து விட்டு நமது பயணத்தை தொடரலாம் என்று வேலுநாச்சியாரிடமிருந்து ஆணை கிடைத்ததால் வீரர்கள் சிலர் கோவில் தூண்களில் சாய்ந்து ஓய்வெடுத்தனர். இன்னும் சில வீரர்கள் கோவில் தரையில் படுத்து கொண்டனர். வேலுநாச்சியார் மகள் வெள்ளச்சியும் குயிலியும் கோயில் தூண்களில் செதுக்கப்பட்டிருந்த சிற்பங்களை கண்டு மகிழ்ந்தனர். இன்னும் சில பெண்கள் கோவில் சுவர்களிலும் மேற்கூரையிலும் தீட்டப்பட்டிருந்த வண்ண வண்ண ஓவியங்களை கண்டு அதிசயித்து வாய் பிளந்தனர். மருது சகோதரர்கள் போன்ற முக்கிய வீரர்கள் மட்டும் எந்த வடிவத்திலும் எதிரிகளிடம் ஏமாந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் கண் துஞ்சாது கண்காணித்து கொண்டிருந்தனர். கவிஞன் வைரவன் மட்டும் பொற்றாமரை குளத்தையே பார்த்து கொண்டிருந்தான். வேலுநாச்சியார் அவனையே கவனித்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் சென்றதும், என்ன கவிஞரே, ஏதோ சிந்தனையில் மூழ்கி இருப்பது போல் தெரிகிறதே என்றார் வேலுநாச்சியார். தாயே, எப்போதும் எனக்கு ஒரே சிந்தனைதான். சிவகங்கை நகருக்குள் நாம் எப்போது நுழைவோம்? எதிரிகளை எப்போது மண்டியிட செய்வோம்? அந்த வெற்றி திருநாளை நாம் எப்போது காண்போம்? மகாராணி அரியாசனத்தில் தாங்கள் அமர்ந்திருக்கும் காட்சியை எப்போது என் விழிகள் தரிசிக்கும்? இந்த சிந்தனைகள் தாம் இப்போது மட்டுமல்ல, எப்போதும் என்னை பற்றி கொண்டிருக்கின்றன தாயே என்றான் கவிஞன். கவிஞரே, அது நடந்தே தீரும். அந்த நாள் நமக்காக விடிந்தே தீரும். உங்களை போன்ற உத்தமர்கள் எனக்கு உறுதுணையாக உள்ளவரை தோல்வியின் நிழல் கூட என்னை தொட்டு பார்க்க துணியாது. அது இருக்கட்டும் கவிஞரே, எல்லோர் நெற்றியிலும் திருநீறு இருக்கிறது. ஆனால் தங்கள் நெற்றி மட்டும் ஏன் வெறுமையாக இருக்கிறது? வாருங்கள் என்று தம் அருகில் அழைத்து கவிஞனின் நெற்றியில் திருநீற்றை பூசினார் வேலுநாச்சியார். கவிஞரே, நாங்கள் எல்லோரும் தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்த போது நீங்கள் மட்டும் என்னை நோக்கி தொழுது கொண்டிருந்தது ஏன் என்று வேலுநாச்சியார் வினவ கவிஞன் திகைத்தான்.
இருப்பினும் அந்த கேள்விக்கு ஏதாவது ஒரு பதிலை கூறியாக வேண்டும் என்று நினைத்து அது ஒன்றுமில்லை என்றான். இல்லை கவிஞரே, அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருந்தாக வேண்டும். இல்லையெனில் நீங்கள் அது போன்று நடந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் அதற்குரிய காரணத்தை சொல்லாமல் மறைப்பதுதான் வியப்பாக இருக்கிறது. எதுவாக இருப்பினும் உள்ளத்தில் உள்ளதை மறைக்காமல் உரைப்பவர்தான் உயர்ந்த கவிஞர். அப்படித்தான் நான் உங்களை மதிக்கிறேன். உரிய காரணத்தை தாங்கள் என்னிடம் சொல்ல விருப்பமில்லை என்றால் நான் வற்புறுத்தவில்லை என்று வேலுநாச்சியார் சொல்லிக் கொண்டிருந்த போதே அவரது முகமும் வாடியது. தாயே, தங்களிடம் மறைக்க வேண்டிய செய்தி எதுவும் என்னிடம் இல்லை. நான் சொல்வது தங்கள் மனதை புண்படுத்திவிடக் கூடாதே என்ற கவலைதான் எனக்கு. வீரத்தாலும் விவேகத்தாலும் வெற்றி பெற்று வருகின்ற தாங்கள் ஒரு கற்சிலையின் முன் கண்மூடி காத்திருப்பதில் எனக்கு உடன்பாடில்லை. கோயிலும் தெய்வமும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுதான். ஆனால் அந்த மனிதர்களே தாங்கள் உருவாக்கிய அந்த கற்சிலைகளின் முன் மண்டியிடுவதில் எனக்கு சம்மதம் இல்லை. இருப்பினும் தங்கள் மீதுள்ள பக்தியினால் இதுவரை கோவில்களுக்கு செல்லாத நான் இன்று கோவிலுக்குள் வந்தேன். உங்கள் தெய்வ பக்தியில் தலையிட எனக்கு உரிமை இல்லை. அதே நேரத்தில் எனது கொள்கையை விட்டு கொடுக்கும் அளவுக்கு எனது மனம் இடம் தரவில்லை. தங்களின் தெய்வ பக்தியை மட்டும் என் மனதில் நிறுத்தி தங்களை குறை சொல்லவும் என் நாவில் துணிவில்லை. அதனால்தான் தெய்வ வழிபாட்டில் உடன்பாடில்லாத நான் வாழும் தெய்வமாகிய தங்களை வணங்கி நின்றேன் என்றான் கவிஞன். வேலுநாச்சியார் மீண்டும் கேட்டார். தங்களிடம் அர்ச்சகர் கொடுத்த திருநீற்றை கோவில் தூணில் தடவிய தாங்கள் நான் திருநீற்றை தங்கள் நெற்றியில் பூசிய போது ஏன் ஏற்றுக்கொண்டீர்கள்? திருநீற்றை நான் தூணில் தடவியதை கூட வேலுநாச்சியார் கவனித்திருக்கிறாரே என்ற ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருந்த கவிஞன், என்ன கவிஞரே, என் வினாவுக்கு தங்களிடம் இருந்து விடை வரவில்லையே என்று வேலுநாச்சியார் குரல் கேட்டு சுயநினைவுக்கு வந்தார். தாயே, அர்ச்சகர் கொடுத்த திருநீரு மதுரை மீனாட்சி தெய்வம் நமக்கு துணை இருக்கும் என்ற மூட நம்பிக்கையின் வெளிப்பாடாக எனக்கு பட்டது. அதுவும் உழைத்து பிழைக்காத ஒருவனால் கொடுக்கப்பட்டது. அதனால் அதை கோவில் தூணில் தடவினேன். ஆனால் தாங்கள் எனக்கு இட்ட திருநீரோ ஒரு வீரத்தாய் தம் வீர புதல்வர்களில் ஒருவனுக்கு இட்ட வெற்றி திலகமாக எனக்கு பட்டது. அதனால் அனுமதித்தேன். மேலும் இந்த திருநீற்றினால் நமக்குள் கருத்து முரண்பாடு கண் விழித்து விடக் கூடாதே என்ற கவலையும் எனக்கு இருக்கிறது என்றான் கவிஞன். கைத்தட்டி கவிஞனின் வாத திறமையை பாராட்டினார் வேலுநாச்சியார். இந்த பாராட்டை பயன்படுத்தி வேலுநாச்சியார் கழுத்தில் தொங்கும் வைரத்தாளி பற்றி அவரிடம் விசாரித்துவிட கவிஞன் விரும்பினான். ஆனால் வேலுநாச்சியார் கைத்தட்டலை தம்மை அழைப்பதாக நினைத்து கொண்டு சின்ன மருது ஓடி வந்தான். அதனால் கவிஞனின் வினா வெளிவராமலேயே அவன் மனதிற்குள் புதைந்து போயிற்று. ஓய்வு போதும் என்று முடிவு செய்த வேலுநாச்சியார் பயணத்திற்கு ஆயத்தப்படுத்தினார். அனைவரும் கோவிலுக்கு வெளியே வந்தனர். திருப்புவனம் நோக்கி பயணம் தொடர்ந்தனர். ஆனால் கவிஞன் வைரவன் நெஞ்சம் முழுவதும் வேலுநாச்சியாரின் வைரத்தாளி பற்றிய எண்ணமே ஊசலாடியது. அதிகாலை நேரம். சிவகங்கை நகரம் விழித்தும் விழிக்காத வேலை. மல்லாரி ராயனின் தம்பி ரெங்கராயன் தலையில் அடித்து கொண்டும் அரட்டி கொண்டும் சிவகங்கை அரண்மனைக்குள் ஓடி வந்தான். அரண்மனை பணியாளர்கள் எதுவும் புரியாமல் விழித்தனர். இரவெல்லாம் குடியிலும் கூத்திலும் நேரத்தை செலவிட்ட வெள்ளைக்கார அதிகாரிகளும் நவாபின் மகனும் தங்கள் தங்கள் அறைகளில் விழுந்து கிடந்தனர். அவர்களை அரண்மனை பணியாளர்கள் எழுப்பினர். ரெங்கராயனின் ஓலத்தை சொல்லி ஒப்பாரி வைத்தனர். சிறிது நேரத்தில் சிவகங்கை அரண்மனை ஆலோசனை கூடத்தில் அனைவரும் குழுமினர். ஆங்கில தளபதிகள் ஜோசப் ஸ்மித், பாஞ்சோர், உம்தத் உல் உம்ரா மற்றும் கைகூலிகள், அரண்மனை பணியாளர்கள் அனைவரும் ரெங்கராயனின் அலங்கோலத்தை கண்டு அதிர்ச்சியில் உறைந்தனர். துரைமார்களே, உங்களிடம் பணம் இருக்கிறது, படை இருக்கிறது, பதவி இருக்கிறது. இத்தனை இருந்தும் என் அண்ணனை காப்பாற்ற முடியவில்லையே என்று ரங்கராயன் கதறினான். உங்களுக்காக மதுரை கோச்சடையில் என் அண்ணன் வேலுநாச்சியாரை எதிர்த்து நின்றான். சின்ன மருது என் அண்ணன் தலையை வெட்டி வீழ்த்தி இருக்கிறான். என் அண்ணனை கொன்றவனின் உயிர் குடிக்காமல் என் கோபம் தனியாது 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 என்று அழுது தீர்த்தான்.
மல்லாரி ராயன் மரணத்தை தழுவினான் என்ற செய்தி கேட்டதும் ஆங்கில தளபதிகள் ஆடி போய் விட்டனர். அடுத்து செய்ய வேண்டியது பற்றி நீண்ட நேரம் ஆலோசித்தனர். முடிவு, ரங்கராயன் தலைமையில் பெரும் படை ஒன்று வேலுநாச்சியார் படையை எதிர்கொள்ள சிவகங்கையிலிருந்து சீறி பாய்ந்தது. விருப்பாட்சியிலிருந்து வேலுநாச்சியார் சிவகங்கைக்கு படை நடத்தி வருகிறார் என்ற செய்தியும், வழியில் மல்லாரி ராயன் கொலை செய்யப்பட்டான் என்ற செய்தியும் அரண்மனையிலிருந்து கசிந்ததை கேட்டு சிவகங்கை மக்கள் மனதிற்குள் மகிழ்ந்து கொண்டனர். வேலுநாச்சியார் வெற்றி பெறுவாரா, இல்லை ஆங்கில நவாப் கும்பலின் ஆட்சி தொடருமா, வேலுநாச்சியாருக்கு நாம் எந்த வகையில் உதவி செய்யலாம் என்று சிவகங்கையில் வாழும் அடித்தட்டு மக்கள் ரகசியமாக தங்களுக்குள் கூடி கூடி பேசிக்கொண்டனர். வேலுநாச்சியாரின் வருகைக்காக சிவகங்கை மக்கள் தங்கள் விழிக்கதவுகளை திறந்து வைத்து காத்திருக்க ஆவலாயினர். மதுரைக்கும் திருப்புவனத்திற்கும் இடையில் இருக்கும் சிலைமான் என்ற கிராமத்தை வேலுநாச்சியாரின் வெற்றி படை நெருங்கி கொண்டிருந்தது. எங்களை எதிர்க்க எவரும் இல்லை, எதிர்க்க துணிந்தோர் வெல்வதில்லை, வீரர் எமக்கு மரணமில்லை, வெற்றி எமக்கு தூரமில்லை என்ற முழக்கங்களும், வீரத்தாய் வேலுநாச்சியார் வாழ்க, மறைந்த மாமன்னர் முத்துவடுகநாதரின் புகழ் ஓங்குக என்ற முழக்கங்களும் சிலைமான் கிராமத்தை பற்றி படர்ந்தன. கிராமத்தின் மைய பகுதியில் வேலுநாச்சியார் படை வந்து கொண்டிருந்த போது வெடி சத்தத்தோடு ரங்கராயன் படை எதிர்கொண்டது. வீரர்கள் வேலுநாச்சியாரின் அனுமதிக்காக காத்திருந்தனர். எதிரி படையை தூள் தூளாக்கும் வாய்ப்பு நமது பிரிவிற்கு கிடைக்காதா என்று ஒவ்வொரு பிரிவும் ஆவல் கொண்டன. எதிரிகள் படை அருகில் வந்ததும் சின்னமருதுவின் வளரி படைக்கு ஆணையிட்டார் வேலுநாச்சியார். வெற்றி முழக்கங்களோடு வளரி படையினர் எதிரி படைகளை நேர்கொண்டனர். சின்னமருது ஆவேச புயலாய் எதிரிகள் படையில் புகுந்தான். மரணம் எதிரிகளை மட்டுமே தேடி தேடி தழுவி கொண்டது. தனது அண்ணன் மல்லாரி ராயனை தீர்த்து கட்டிய சின்னமருதுவை ஒழித்து கட்ட ரங்கராயன் துடியாய் துடித்தான். அதற்குரிய வாய்ப்பை தேடினான். சிறிது நேர போருக்குள் சின்னமருதுவின் வளரிக்கு ரங்கராயனின் தலையும் முண்டமுமாக தனித்தனியானது. தலைவன் மடிந்ததை கண்ட கூலிப்படைகள் தலை தெறிக்க ஓடி மறைந்தன. வேலுநாச்சியார் படை திருப்புவனம் நோக்கி கம்பீரமாக பயணத்தை தொடர்ந்தது.